ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமாக இருக்கீங்களா? நான் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் கிச்சனுக்கு சமையல் பண்ண வந்துட்டேன். என்ன ஏது சமையல் பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன சமையல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறவங்க முழுசாக பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே. என் வீட்டில் பன்னீர், மட்டர், பட்டாட்டா, காந்தா, மிர்ச்சி, ஆலு, தயிர் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி. ஒரு 5-6 காஜு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 ரூபா பேக்கெட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் விறுவிறு சமையல் பண்ணலாம். உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் எடுத்து வச்சுக்கலாம். 3 விசில் போதும். எல்லாம் குக்கர் இதில் போட்டுடலாம். கடாயில் அந்த பட்டரை தூக்கி இந்த பன்னீரை போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை வெளியே எடுத்துடலாம். குக் பண்ண வேண்டாம். பன்னீரை வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதே பட்டரில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட இந்த காஜுவை ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கிட்டு ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிட்டு இப்போ நான் அந்த பட்டர் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டேன். கடுகு, பெரிய சோம்பு, சின்ன ஜீரகம், பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி இது வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள், தனியா பவுடர், மிளகாத்தூள், கரம் மசாலா, இப்போ நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நம்ம குக் பண்ண அவசியம் இல்லை. யாருக்கும் நம்ம நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இதில் புளிப்பு இல்லாத 1 ஸ்பூன் தயிர். இப்போ இந்த தயிர் மசாலா நல்லா கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். பின்ன நம்ம க்ரீன் பட்டானா மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, இந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஜார் கழுவுன தண்ணி, கிரேவிக்கு தேவையான உப்பு ஒரு நல்லா ஒரு தடவை போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கிரேவி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்துட்டு இப்போ நம்ம பன்னீர் அப்படியே போட்டுடலாம். பின்ன லேசாக அப்படியே அதை கிண்டி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி அப்படி நல்லா தூவி விட்டுறலாம். எந்த ஒரு பன்னீர் சப்ஜிலையும் நம்ம இப்படி கஸ்தூரி மேத்தி போட்டால் அது டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மட்டர், பன்னீர், பட்டாட்டா சப்ஜி ரெடி.